குட் ஈவினிங் டு ஆல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக்கு ஏற்கனவே நம்ம இந்தியா ரிவர்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதோட தொடர்ச்சியாக இன்னைக்கு பார்க்க போகிறது தமிழ்நாடு ஆறுகள். சரியா? ஸோ தமிழ்நாடு ரிவர் சிஸ்டம் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், தமிழ்நாட்டில் ஓடுற மொத்த ஆறு எண்ணிக்கை எத்தனை அப்படின்னாக்கா, ஸோ 34 ஆறு ஓடுது. சரியா? ஸோ இதை 17 பள்ளத்தாக்குகளாக பிரிப்பாங்க, பேசின்ஸாக பிரிப்போம். சரியா? ஸோ இங்கிலீஷில் தான் போட்டிருக்கோம். டோட்டல் ரிவர்ஸ் 34. சரியா? இதை 17 ரிவர் பேசின்ஸாக பிரிப்பாங்க. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சரியா? ஒன்று அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பாலாறு. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், பாலாறு எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னாக்கா, தலக்கவரா அப்படின்ற இடம் கோலார் மாவட்டம், கர்நாடகா டிஸ்ட்ரிக்ட். சரியா? ஸோ இதோடைய மொத்த நீளம் பார்த்தோம்னா 348 கிலோமீட்டர் நீளம் ஓடுது. இதில் தமிழ்நாட்டில் மட்டும் 222 கிலோமீட்டர் ஓடுது. ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது பார்த்தோம்னாக்கா, இதோடைய வடிகால் பாசன பரப்பு, ஸோ இந்த ரிவரால் எவ்வளோ பாசனம் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, ஸோ 17,871 வரும். நம்பர் ரொம்ப ஈஸி தான். 17,871 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு பாசனம் பண்ணுறாங்க. சரியா? தமிழ்நாட்டில் இது 57% இருக்கு. சரியா? ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, எந்த வழியில் போகுது? வேலூர், அதாவது கர்நாடகாவிலேருந்து வேலூர் வழியாக என்ட்ராகி காஞ்சிபுரம், சரியா, அது வரைக்கும் வரும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கூவத்தூர், காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கூவத்தூரில் போயிட்டு வங்காள விரிகுடா நதியில் கடலில் கலந்துடும். சரியா? ஓகே. இதோட துணையாறு பாருங்க, 1 பொன்னி, கிளியாறு, மலட்டாறு, கவுண்டனியா, செய்யாறு. சரியா? இங்கிலீஷில் தான் போட்டிருக்கோம். ஸோ பார்த்தா ஃபஸ்ட்டு பாருங்க, பாலாறு ஆர்ஜின் தலக்கவரா, கோலார் டிஸ்ட்ரிக்ட், கர்நாடகா. ஸோ டோட்டல் லென்த்து 348 கிலோமீட்டர். இன் தமிழ்நாடு 222 கிலோமீட்டர். ஒன்று. ட்ரைனேஜ் ஏரியா 17871. அப்படியே திருப்பி போட்டால் போதும் நமக்கு. சரியா? ஒன்று. அடுத்தது இதோடைய வே ஃப்ளோ த்ரூ வெள்ளூர் அண்ட் காஞ்சிபுரம். லாஸ்ட்டாக இது எண்ட் ஆகிறது கூவத்தூரில் போய் முடியும். சரியா? காஞ்சிபுரம் மாவட்டம். ஸோ ட்ரிபியூட்டரிஸ் பார்த்தோம்னா பொன்னி, கிளியாறு, மலட்டாறு, கவுண்டினியா நதி அண்ட் செய்யாறு. சரியா? ஓகே. இப்போது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஃபஸ்ட்டு பாருங்க, பாலாறு உற்பத்தி ஆகிற இடம் சும்மா ரைமிங்காக இருக்கும், கோலாறு. சரியா? பாலாறு, கோலாறு. சரியா? இப்போ தலை இருக்காருல்ல, தலை படம் வந்தாலும் என்னது அப்படின்னா இந்த பாலாபிஷேகம் பண்ணுவாங்க. அப்போது பாருங்க, தலை படம் வந்தாக்கா என்ன பண்ணுவாங்க? பாலாபிஷேகம் பண்ணுவாங்க. பாலாறு அப்போ தலக்கவரான்ற இடம். சரியா? ஒன்று. அதே மாதிரி தலை படம் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ 3 ஷோ. சரியா? 48 ஹவர்ஸ் ஓடுன்னு வச்சுக்கோங்க மைண்டில் சும்மா. சரியா? ஒரு நாளைக்கு 3 ஷோ. சரியா? 48 ஹவர்ஸ் ஓடுன்னு வச்சுக்கலாம். தொடர்ந்து ஒரு நாள் ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போது 348. சரியா? அடுத்து பார்த்தாக்கா, இது ஒரு துணையாறு தான். ஒன்று பால் சொல்கிறோம் இல்லையா? இப்போ பால் சாப்பிட்டு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, ஸோ நம்ம கொஞ்சம் முகம்லாம் பளிச்சுட்டு இருக்கும் இல்லையா? அவள் பால் சாப்பிட்டாக்கா என்னது? பொன்மேனி அந்த மாதிரி இருக்கும். சரியா? கிளி பால் குடிக்கும். ரெண்டாவது விஷயம். மூணாவது மலை. என்ன மலைன்னாக்கா, இது அண்ணாமலை. ஸோ ரஜினி இருக்கார் இல்லையா? அண்ணாமலை படத்தில் ரஜினி என்ன பண்ணுவார்? ஸோ பால் வியாபாரம் தான் பண்ணுவார். அப்போது மலை, அண்ணாமலை பண்ணுறது பால் வியாபாரம். ஒன்று. அதே மாதிரி ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, கவுண்டமணி பால் வியாபாரம் பண்ணுவார். செந்திலாக இருப்பாங்க, கவுண்டமணியும் பால் வியாபாரம் பண்ணுவார். சரியா? லாஸ்ட்டாக ஒன்று இருக்கிறது செய்யாறு தான். செய்யாறு வச்சுக்கோங்க, செய்யாறு. சரியா? இப்போ செய்யன் இருக்கு இல்லையா? செய்யப்பால் பேர் வைப்பாங்க ஊரில், ஜெய்பால் சொல்லுவாங்க. ஜெய்பால் பேர் வைப்போம் இல்லையா? அப்போ செய்யப்பால். அப்போ பாலாறு துணையாறு செய்யாறு. சரியா? இதான் இங்கிலீஷில் இருக்கு. ஒன்று. அடுத்து பாருங்க, தென்பெண்ணை ஆறு. ரெண்டாவது தென்பெண்ணை ஆறு
ஸோ உற்பத்தி ஆகிறது நந்தி துர்கான்ற இடம் கிழக்கு கர்நாடகா, ஈஸ்ட் கர்நாடகா உற்பத்தி ஆகுது. இதோடைய மொத்த கிலோமீட்டரு சரியா 247 கிலோமீட்டர் ஓடுது. இதோடைய வடிகால் பரப்பு பார்த்தோம்னாக்கா ஸோ 16,019 கொஞ்சம் பிரித்து படிச்சுக்க ஈஸியாக இருக்கும். 16,019 சரியா. தமிழ்நாட்டில் மொத்தம் இது 77% ஓடுது. இதோட வழி பார்த்தோம்னா கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், கடலூர், விழுப்புரம் இதெல்லாம் வழி சரியா. இது என்ன பண்ணுன்னா திருக்கோவிலூர், கள்ளக்குறிச்சி பக்கம் திருக்கோவிலூரில் 2 கிளையா பிரியும். 2 கிளையா பிரியும். ஒன்று கெடிலம் சரியா. கெடிலம் எங்கே போகுதுனாக்கா கடலூரில் போய் முடியும் சரியா. அடுத்தது பெண்ணையாறு, இது பாண்டிச்சேரியில் போய் முடியும். ரெண்டுமே வங்காள விரிகுடாவில் தான் கலக்கும் சரியா. ஓகே. இதோட அணைகள் பார்த்தோம்னா ஒன்று சாத்தனூர் டேமு, இன்னொன்று கிருஷ்ணகிரி டேமு சரியா. சாத்தனூர் டேமு, இன்னொன்று கிருஷ்ணகிரி டேமு. துணையாறு பார்த்தோன்னா ஒன்று சின்னாறு, வாணியாறு, பாம்பாறு, மார்க்கண்ட நதி சரியா. சின்னாறு, வாணியாறு, பாம்பாறு, மார்க்கண்ட நதி சரியா. இப்படி இங்கிலீஷில் பாருங்க. தென்பெண்ணையாறு. ஸோ உற்பத்தி ஆகிறது நந்தி துர்கா, ஈஸ்ட் கர்நாடகா. ஸோ டோட்டல் லென்த்து 247 கிலோமீட்டர். ஒன்று ட்ரைனேஜ் ஏரியா 16019 ஸ்கொயர் கிலோமீட்டர். தமிழ்நாட்டில் 77% இருக்குது. அடுத்து ஃப்ளோ த்ரூ கிருஷ்ணகிரி, தருமபுரி, வெல்லூர், கடலூர் அண்ட் விழுப்புரம். ஸோ இது பார்த்தாக்கா இட் பிரான்ச்சஸ் இன்டு 2 at திருக்கோவிலூர் நியர் கள்ளக்குறிச்சி. ஃபர்ஸ்ட் ஒன் கெடிலம், ஸோ இது கடலூரில் முடியும். பெண்ணையாறு, ஸோ பாண்டியில் முடியும். ரிசர்வேயர்ஸ் பார்த்தோம்னா சாத்தனூர் அண்ட் கிருஷ்ணகிரி. ட்ரிபியூட்டரிஸ் ஃபர்ஸ்ட் ஒன் சின்னாறு, வாணியாறு, பாம்பாறு, மார்க்கண்ட நதி சரியா. ஓகே, ரொம்ப சிம்பிளாக படிச்சிடலாம். இப்போ என்ன இருக்கு, பெண் இருக்கா, அதாவது தென் பெண், பெண்ணுங்க இருக்கு சரியா. அப்போ பெண் பேர் என்னது, துர்கா. அப்போ உற்பத்தியாளரும் நந்தி துர்கா, ஃபர்ஸ்ட் விஷயம் சரியா. அடுத்தது இது 24/7 அவ்வளோ நாள் ஓடிட்டு இருக்கோம். சும்மா மைண்டில் வச்சுக்கலாம் சரியா. 24 மணி நேரமோ 7 வாரமோ 24 மணி நேரமோ 7 நாளும் ஓடிட்டு இருக்கோம் சரியா. ஒன்று இதோடைய பாசன பரப்பு தமிழ்நாட்டில் 77%, இங்கே 47, இங்கே 77, ஈஸியாக இருக்கும் சரியா. அடுத்தது இதோடைய துணையாறு தான் சரியா. இப்போ ஜஸ்ட் ஒரு இமேஜின் தான் அது. இப்போ தென் பெண்ணையாறு, அப்போ பெண் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன பெண் இருக்காங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். சின்ன பெண், அதாவது பெண்ணையாறு, தென் பெண்ணையாறு, சின்ன பெண், வாணிய சரியா, பாம்பு சரியா. பாம்பு வந்து கடிச்சிருச்சு. ஐ மீன் சொல்லணும்னாக்கா இந்த டேம் இருக்கு பாருங்க, சாத்தான் மாதிரி வந்து பாம்பு கடிச்சிருது. அதனால பெரிய தழும்பு மார்க் ஏற்பட்டுருச்சு. ஸோ உடனே என்ன பண்றாரு, கிருஷ்ணர் வந்து காப்பாத்துறாரு சரியா. திரும்ப பாருங்க. அப்போ தென் பெண்ணையாறு, சின்ன பெண், வாணிய, சாத்தான் என்ற பாம்பு கடிச்சு மார்க் பெருசா தழும்பு ஆயிடுச்சு. ஸோ உடனே என்ன பண்றாரு, கிருஷ்ணர் காப்பாத்துறாரு. அப்ப அணை கேட்டாலும் பெண், தென்பெண்ணையாறு. கிருஷ்ணகிரியான தென்பெண்ணையாறு, சின்ன பெண், வாணி பெண் சரியா. பாம்பு கடிச்சது பெண்ணை தான். மார்க் பெருசா மார்க் பல்லு மார்க் இல்லையா, அது இருந்ததும் பெண்ணுக்கு தான். தட் மீன்ஸ் தென்பெண்ணையாறு சரியா. ஓகே. ஸோ பாருங்க, இது ஒரு துணையாறு சரியா. இப்போ வைகை இருக்கு. ஸோ இது எப்படி மைண்டில் வச்சுக்கிறேன்னாக்கா, வைகை புயல் வடிவேல் இருக்கார் இல்லையா, வைகை புயல் வடிவேலு. ஸோ அவர் தான் மைண்டில் வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 6 படத்தில் அவருக்கு என்ன பேர்னாக்கா சுமோன்னு சொல்லுவோம் அவரை, சுமோ சரியா.
ஒரு படத்தில் சுமோன்னு இருப்பாங்க, இன்னொன்று வாமா மின்னல் சொல்லுவோம் இல்லையா. ஸோ வாமா மின்னல் 2 சரியா. அடுத்தது சுறா படத்தில் வந்து அந்த கடல் பக்கம் மீன்லாம் பிடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க சரியா. ஸோ அது ஒன்று. ஃபஸ்ட்டு பாருங்க, இந்த சூன்றது சுருளி சரியா, இந்த மூன்றது முல்லையாறு சரியா, வாமா மின்னல் வான்றது வராக நதி, மான்றது மஞ்சள் நதி சரியா. அப்போ சுமோ வாமா மின்னல் சரியா வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க அந்த மேக்சிமம் அந்த சுறா படத்தில் கடல் பக்கம் வேலை செய்வாங்க சரியா. அப்போது என்ன இருக்குங்க, கண்டிப்பாக உப்பு இருக்கும் இல்லையா. என்ன உப்பு, கிறிஸ்டல் சால்ட் சொல்லுவோம், கிறிஸ்டல். அப்போ கிருன்னு இருக்கு பாருங்க, கிறிஸ்டல் சால்ட் இருக்கும் சரியா. அப்போ வைகை புயல் வடிவேலு சரியா, வாமா மின்னல் இன்னொன்று சுமோ சரியா, அவங்க வேலை செய்கிற இடம் கடல் பக்கம், அங்கே கிறிஸ்டல் கலரில் உப்பு இருக்கும் சரியா, முடிஞ்சு போச்சு வேலை. வராக நதி, மஞ்சள் நதி, சுருளி, முல்லையாறு, கிருதுமால் அண்ட் உப்பாறு சரியா. அடுத்தது தாமிரபரணி. ஸோ முக்கியமான நதி, தென்னிந்தியாவுடைய வற்றாத ஒரே நதி சரியா, த ஒன்லி பெரனியல் ரிவர் இன் சவுத் இந்தியா. ஸோ எப்போதும் வத்தாது இது சரியா. இதோடைய பேர் காரணம் பாருங்க, தாமிரபரணி சேர்த்தாக்கா தாமிரபரணி. தாமிரம் என்ன சொல்லுவோம், இங்கிலீஷில் காப்பர்னு சொல்லுவோம். வருணி என்றால் அதுக்கு என்ன அர்த்தம்னா சிற்றோடைன்னு அர்த்தம், சிற்றோடை ஒன்று. ஸோ உற்பத்தி ஆகிறது எங்கன்னாக்கா அம்பாசமுத்திரம், பாபநாசம் பக்கம், நெல்லை மாவட்டம். எந்த மலைனாக்கா அகத்தியர் மலை, அங்கே உற்பத்தி ஆகுது. சுமார் 128 கிலோமீட்டர் நீளம் பாயக்கூடியது. வழி எங்கன்னா நெல்லை மற்றும் தூத்துக்குடி சரியா. தூத்துக்குடி பக்கத்தில் புன்னை காயல் இடம் முக்கியம். இந்த புன்னை காயல் இடத்துல தான் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா வங்காள விழாவில் கலக்கும் சரியா. இதோட துணையாறு பாருங்க, ஒன்று சேர்வலாறு, காரையாறு, பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, கடனா நதி, ராமநதி சரியா. இங்கிலீஷில் பார்த்தலாம். தாமிரபரணி, ஸோ ஒன்லி பெரனியல் ரிவர் இன் சவுத் இந்தியா. எட்டிமாலஜி பேர் காரணம், ஸோ தாமிர மீன்ஸ் காப்பர், வருணி மீன்ஸ் ஸ்ட்ரீம் ஆஃப் ரிவர், சிற்றோடன்னு அர்த்தம். எங்கே ஆரிஜின் ஆகுதுன்னா அம்பாசமுத்திரம் பக்கம், பாபநாசம் சரியா, நெல்லை மாவட்டம், பொதிகை மலை அல்லது அகத்தியர் மலை, ரெண்டு ஒன்று தான் சரியா. லென்த்து பாருங்க, 128 கிலோமீட்டர் நீளம் பாயுது. ஸோ எந்த வழினாக்கா நெல்லை மற்றும் தூத்துக்குடி வழி. ஸோ எண்டு பாயிண்ட் எங்கே போய் முடியுதுனாக்கா புன்னை காயல், தூத்துக்குடி பக்கம் போய் கடலில் கலக்குது சரியா. துணையாறு பார்த்தோம்னா டிபுட்ரிஸ், சேர்வலாறு, காரையாறு, பச்சையாறு, மணிமுத்தாறு, சித்தாறு, கடனா நதி, ராமநதி சரியா. ஓகே, இப்போ ஜஸ்ட் ஒரு சின்ன பேர் மட்டும் போதும், இந்த மொத்த ரிவர் சொல்லிடலாம். இப்போ தாமிரபரணி அப்படின்னா என்னைக்கு வற்றாத நதி அப்படிதானே. அப்படின்னா இங்கே என்ன ஆகும், இங்கே விவசாயம் அதிகமாக இருக்கும், விவசாயம் அதிகமாக இருக்கும். அப்போ என்ன ஷார்ட்கட்டுனாக்கா இதுக்கு விவசாயம் தான் ஷார்ட்கட்டு, விவசாயி சரியா. ஸோ விவசாயி எங்கே வேலை செய்வாங்க, சேத்துல. ஸோ விவசாயி இதான் ஷார்ட்கட்டு சரியா. இப்போ விவசாயி எங்கே வேலை செய்வாங்க, சேத்துல வேலை செய்வாங்க, சேரு சரியா. அவங்க ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப கரை பிடிச்சிங்களா, காரையாக இருக்கும் ட்ரெஸ் எல்லாம். ஸோ அப்படி கஷ்டப்பட்டாதான் இந்த பூமி பச்சை பசேல்னு மாறும். நெல் சரியா மணிமணியா முத்து முத்தா விளையும் சரியா. அப்படியேப்பட்ட விவசாயி ஒரு சின்ன கடன் சரியா, இப்பெல்லாம் பண்றாங்க இல்லையா, கடன் தள்ளுபடி பண்றாங்க இல்லையா. ஸோ இந்த சிற்றாறு நம்மளோட பார்த்து சின்ன ஆறு, சின்ன பெண் வாணி சரியா, பெண்ணா பெண்ணையாறு சரியா, அது வாணியாறு போயிடும். இது சிற்றாறு. ஸோ மைண்டில் வச்சுக்கங்க, இந்த சின்ன கடனுக்காக சரியா, சின்ன கடனுக்காக பூச்சி மருந்து குடிச்சு செத்து போயிடுறான். அவனை யார் காப்பாற்றணும், ராமர் இருக்கார் இல்லையா சாமி, ஸோ அவர் தான் காப்பாற்றணும். அப்போ பாருங்க, தாமிரபரணி ஸோ வற்றாத நதி, வற்றாத நதின்னு சொல்றோம்.
அப்போ விவசாயம் அதிகமாக நடக்கும். விவசாயம் தான் ஷார்ட்கட்டு. சேத்துல வேலை செய்கிறாங்க, ட்ரெஸ் எல்லாம் காரையாக இருக்குது, பூமி பச்சை பச்சையாக மாறுது, பச்சை பசேல்னு மாறுது. சரியா? மணிமணியாக முத்து முத்தா நெல் விளையுது. அப்படிப்பட்ட விவசாயி சின்ன கடன், அதை சிட்டார் போடுறது, சின்ன கடன் வாங்குறதுனால பூச்சி மருந்து குடிச்சு செத்து போயிடுறான். யார் காப்பாற்றணும்? ராமர் தான் காப்பாற்றணும். சரியா? சேர்வலாறு, காரையாறு, பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, கடனா நதி அண்ட் ராம் நதி. சரியா? ஓகே.